அண்மை செய்தி. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன, பகிரலாம்? தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று காலை நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது. இது வரக்கூடிய 24 மணி நேரத்துக்குள்ளாக, அதாவது நாளைக்குள்ளாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் இதற்கு முன்பாக கொடுத்த முன்னறிவிப்புகளில் தெரிவித்திருந்தாங்க. தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கூடிய முன்னறிவிப்புல இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையை வரையிலும் அடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஒரு புதிய தகவலை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது புயலுக்கு முந்தைய நிலை வரையிலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலை வரையிலும் எட்டக்கூடிய புயலுக்கு முந்தைய நிலை வரையிலும் செல்லும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது தற்பொழுது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய நிலையில இது நாளை தினம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதுக்கு பிறகாக வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இலங்கையினுடைய கடலோர பகுதிகளையும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளையும் நெருங்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரையிலும் அது எந்த பகுதியில் கரையை கடக்கிறது என்ற விவரங்களை வானிலை ஆய்வு மையம் வெளியிடவில்லை. இருந்த போதிலும் இது புயலுக்கு முந்தைய நிலையான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலை வரையிலும் எட்டக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தற்போதைய இந்த கணிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதன் காரணமாக தமிழகத்துல நாளையிலிருந்து கனமழைக்கான வாய்ப்பு தொடங்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. நாளை தினம் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், கடலூர், விழுப்புரம், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை தினம் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றக்கூடிய நிலையில நாளை தினம் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு தீவிரமடைவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. கடந்த 3 நாட்களாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை வலு இழந்திருக்கிறது. நாளை முதல் இது படிப்படியாக தீவிரமடையும் என்ற ஒரு தகவலை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நாளையிலிருந்து வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் மீண்டும் தீவிரமடைகிறது என்ற தகவலை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. இதன் காரணமாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய இந்த 4 மாவட்டங்கள்ல நாளை தினம் மிக கனமழை பெய்யும் எனவும் இந்த 4 மாவட்டங்களுக்கும் நாளை தினம் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதே நேரத்தில் நமக்கு நாளை தினம் கடலூர், விழுப்புரம், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால அந்த மாவட்டங்களுக்கு நாளை தினம் மஞ்சள் நிற எச்சரிக்கையானது வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாளை தினம் பிறந்ததாக படிப்படியாக மழைக்கான வாய்ப்பு தமிழ்நாடு முழுவதும் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. 26ஆம் தேதி கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழையும், 26ஆம் தேதி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் 26ஆம் தேதிக்கு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. 27ஆம் தேதி விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழையும், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல 27ஆம் தேதி கனமழையும் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தில் அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் 27ஆம் தேதிக்கு பிறகாக தமிழ்நாட்டில் படிப்படியாக மழையினுடைய தீவிரம் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் 28ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் 29ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் மட்டும் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது 27ஆம் தேதி வாக்கில் தமிழ்நாட்டினுடைய கடற்கரை பகுதிகளாக இருக்கக்கூடிய தென் மாவட்ட கடலோர பகுதிகள் அருகே இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையிலே நெருங்கும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற வலுவரையிலும் அது எட்டக்கூடிய நிலையில தமிழகம் முழுவதும் பரவலாக 27ஆம் தேதி வரையிலும் கனமழை நீடிக்கும். அதன் பிறகு அதனுடைய நகர்வுக்கு ஏற்ப தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு மாறுபடும் என சொல்லப்பட்டிருக்கு. 27ஆம் தேதிக்கு பிறகு தற்போதைய வானிலை தகவல் அடிப்படையில் வானிலை ஆய்வு மையம் 28ஆம் தேதிக்கு பிறகு வட மாவட்டங்களில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும்
குறிப்பா வட கடலோர மாவட்டங்களில் மட்டும் இந்த கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. 29ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் 27ஆம் தேதியிலிருந்து கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. சென்னைக்கு 27, 28, 29 ஆகிய 3 நாட்களுக்கு சென்னையில கனமழை பெய்யும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. 29ஆம் தேதிக்கு பிறகாக தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு குறைந்து மிதமான அளவில் மழைக்கான வாய்ப்பு நீடிக்கக்கூடிய சூழல் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்படையும் என்ற தகவல் அடிப்படையில் மழைக்கான வாய்ப்புகளுடைய விவரங்களை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒருவேளை இது புயலாக வலுப்பெறும் பட்சத்தில் அல்லது இது உருவாவதில் காலதாமதம் இருக்கும் நிலைகளில் நமக்கு மழைக்கான வாய்ப்புகளும் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்களோட விவரங்களும் மாறுபடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இது தமிழ்நாட்டின் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய சூழல்ல இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய நகர்வுகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அது புயலாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை தொடர்ந்து ஆராய்ந்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. கணினி மாதிரி அடிப்படையிலான வானிலை தகவல்கள்ல தொடர்ந்து இது புயலாக வலுப்பெறக்கூடிய அந்த தரவுகள் வெவ்வேறு கணினி மாதிரிகளுக்கு ஏற்றவாறு மாறுபடுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இருந்தபோதும் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையை எட்டும் வரையிலும் அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருப்பதாகவும் அதில் மாற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனுக்குடனான அந்த தகவல்களை வெளியிடப்படும் எனவும் இது தொடர்பான அறிவிப்புகள் மாநில அரசுகளுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வதற்காக முன்கூட்டிய தகவலாக கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடலூர், விழுப்புரம், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.